يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரிகளே, ஹதீஸ் சம்பந்தமாக, ஹதீஸ் கலை சம்பந்தமாக உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவதாக ஹதீஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹதீஸ் என்பதற்கு அரபி மொழியில புதுசுன்னு அர்த்தம், புதியது அப்படின்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் என்றால் புகாரில முஸ்லீம்ல நாம் படிக்கக்கூடியதுக்கு நம்ம ஹதீஸ் என்று சொல்லுவோம். ஹதீஸ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு அப்புறம், அவர்கள் செய்தி சொன்னதுக்கு அப்புறம் வந்த வார்த்தை அல்ல. அவர்களுக்கு வருவதற்கு முன்னாடியே அரபியில ஹதீஸ் என்ற வார்த்தை இருந்தது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு புதியது என்று அர்த்தம். இப்ப நம்ம இஸ்லாமிய வழக்குல நம்ம மார்க்கத்தை அடிப்படையில் அதை பார்க்கும்போது, ஹதீஸ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்த செயல்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து அதை அவர்கள் ஒத்துக்கொண்ட அங்கீகரித்த விஷயங்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய தோற்றம் சம்பந்தமான அவர்களுடைய குணங்கள் சம்பந்தமான வர்ணனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்க எப்படி இருப்பாங்க, அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய முடி எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடப்பாங்க என்ற அவர்கள் சம்பந்தமான தோற்றம் சம்பந்தமான குணம் சம்பந்தமான வர்ணனைகள். இதற்கு பெயர் தான் ஹதீஸ். சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், செயல், சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் பார்த்து அங்கீகரித்த விஷயங்கள், அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோற்றம், குணங்கள், இது சம்பந்தமான வர்ணனைகள். இதற்கு பெயர் தான், இந்த நாளுக்கு தான் ஹதீஸ் என்று சொல்லப்படும். சரிங்களா? இந்த புத்தகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம படிக்க போற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா போட்டிருப்பாங்க. அந்த ஆதாரத்தெல்லாம் ஒன்று நம்ம படிச்சோம்னா நமக்கு அதுக்கான நேரம் போதுமானதா இருக்காது. நம்ம அந்த ஆதாரத்தெல்லாம் விட்டுருவோம், செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். ரெண்டாவது, இந்த ஹதீஸினுடைய முக்கியத்துவம் என்ன? இப்ப நம்ம சொன்னோம், குர்ஆன், ஹதீஸ், இந்த ரெண்டும் நம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒண்ணு. இப்ப இஸ்லாத்தின் பாரம்பரியத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு முன்னோர்களுக்கு அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குர்ஆன், ஹதீஸ் என்று தனியாக அவங்க பிரிச்சதா பார்க்க முடியாது. இப்ப நம்ம ஹாஃபிஸ் சொல்றோமா இல்லையா? குர்ஆனை மனனம் பண்ணவருங்க ஹாஃபிஸ் அப்படின்னு. யதார்த்தத்துல முன்னோர்கள்ட்ட குர்ஆனை மனனம் பண்ணவர்களுக்கு ஹாஃபிஸ் என்ற பெயர் கிடையாது. ஏன்னா அது சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாக முன்னாடி இருந்துச்சு. யாருக்கு ஹாஃபிஸ் என்ற பெயர் பட்ட கொடுப்பாங்கன்னா, ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபிஸ் என்ற பெயர் சொல்லுவாங்க. அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அப்படின்னா, இப்னு ஹஜர் அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள் அப்படி அர்த்தம் இல்லை, அவர்கள் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த ஹதீஸோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது இப்போதான் ரொம்ப அதை விட்டு தூரமாகி சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறமே தவிர, நமக்கு முந்தியவர்கள் எல்லாம் அதோடு ஒரு தொடர்பில் இருந்தார்கள், அதை பற்றி அறிவோடு இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம புரிய முடியுது. இப்ப இந்த ஹதீஸை, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் தெரிந்து கொள்வதற்கான முக்கியம் ஹதீஸ் கலை அல்ல, ஹதீஸ்களை பற்றி நான் படித்து தெரிந்து கொள்வதற்கான முக்கியம். அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை கடமையாக்கி இருப்பான். தொழுகை கடமை, நோன்பு கடமை, உம்ரா கடமை, ஹஜ்ஜு கடமை, ஜக்காத்து கடமை, அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருப்பான். அதனுடைய முறைகள் என்ன? எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்ப இஃப்தார் வைக்கணும், எப்ப சஹர் வைக்கணும் என்கின்ற அந்த வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் செய்திகளில் இருந்துதான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஹதீஸுகளை நாம் படிப்பதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்குமான முக்கியத்துவம். வெறுமனே குர்ஆனோடு மட்டும் நம்முடைய தொடர்பை
ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதற்குத்தான் ஹதீஸும் நமக்கு தேவை என்று சொல்வதற்கான விஷயங்கள். அதே மாதிரி இப்ப எப்படி நாம் குர்ஆன் அல்லாஹுடைய வஹி, அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்விற்கு 23 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக இறக்கியதற்கு பேரு குர்ஆன் வஹி என்று நாம் சொல்றோம். அதே மாதிரி தான் ஹதீஸ் இருக்கா இல்லையா, அதுவும் அல்லாஹுடைய வஹி. அதுவும் என்னது, இது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, குர்ஆன் அல்லாஹு தாலா தந்தது இறக்கியது, ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொன்னது, அதுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அல்லாஹு தாலா தொழுகையை கடமையாக்கினான், எப்படி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களாக கற்றுத்தந்ததா? அல்லாஹ்விற்கு அதில் எந்த தொடர்பும் இல்லையா? எப்படி நோன்பு வைக்கணும் அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களாக சொல்லி தந்ததா? அல்லாஹ்விற்கு அதில் எந்த தொடர்பும் இல்லையா? அதை சொல்லி தந்ததும் இது அவனுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன்தான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியவன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் உங்களுக்கு முழுமைப்படுத்தியது என்றால் நான் முழுமைப்படுத்தினேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் மூலமாக முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் இது. அல்லாஹு தஆலா அவன் தான் எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தான் கற்றுத்தந்துள்ளான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி குர்ஆன் வஹியோ, குர்ஆனுடைய செய்திகள் வஹியோ, அதே மாதிரி ஹதீஸ்கள் அனைத்தும் வஹி என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ச்சியாக படித்து அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات